வணக்கம்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல பொது அறிவியல் எங்கு படிப்பது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அவர் பொது அறிவியல் அப்படின்னு சொன்னாவே பல மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஓடிடுவீங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா 28 தலைப்புகள் இருக்கு. அதெல்லாம் 5 கேள்வி தானே கேட்க போறாங்க. இதுக்கு நான் ஏன் படிக்கணும்? அதுக்கு பதிலா நான் போயிட்டு என்ன பண்றேன், எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், பொருளாதாரம் படிக்கிறேன், இந்திய ஆட்சியல் பாலிட்டி படிக்கிறேன், இல்ல யூனிட் 6 படிக்கிறேன், இல்ல மேக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு பொது தமிழ் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு சாக்கு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த பக்கம் போயிடுவீங்க. ஆனா நீங்க நினைவுல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மார்க்கும் நமக்கு முக்கியம். ஒரு மார்க்ன்றத விட 1.5 மார்க். ஏன்னா ஒரு கேள்விக்கு நீங்க சரியா விடை அளிச்சீங்கன்னா 1.5 மார்க் கிடைக்கும். இந்த 1.5 மார்க்ல எவ்வளவு மாணவர்கள் இருப்பாங்க ஒரே ரேங்க்ல அப்படின்னா 500ல இருந்து 600 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த 500ல இருந்து 600 பேர் ஒரே ரேங்க்ல இருக்கும்போது நீங்க இந்த 5 கேள்விக்கு விடை அளிச்சீங்கன்னா 7.5 மார்க் கிடைக்கும். கிட்டத்தட்ட 4000 பேரை நீங்க பின்னுக்கு தள்ளிட்டு நீங்க முன்னாடி போறதுக்கு இந்த பொது அறிவியல் காரணமா இருக்கும் அனுப்பிக்கலாம். சோ அப்ப நமக்கு இந்த கவுன்சிலிங் போய் போஸ்டிங் எடுக்கும் போது நம்ம நல்ல ரேங்க்ல இருந்தா தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றத நீங்க மனசுல நிறுத்தணும். அதே நேரத்துல 28 தலைப்புகள் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லவே வரல. உங்களுக்கு அந்த 28 தலைப்புகள்ல எந்தெந்த தலைப்புகள் படிச்சா நீங்க 5க்கு 5 போட்டுடலாம், அப்புறம் எந்த தலைப்புகள் மட்டும் படிச்சா நீங்க 5க்கு 4 கேள்வி நீங்க சரியா போட்டுலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதே மாதிரி வேர் டு ஸ்டடி எங்க படிக்கிறது. ஏன்னா பல மாணவர்கள் 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி பாட தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்புகள் எக்ஸாக்டா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எந்த சாப்டர்ல படிக்கணும், அதே நேரத்துல எந்த தலைப்பு, அதாவது எந்த சாப்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 4 சாப்டர் இருக்குன்னா அந்த 4 சாப்டர் 2 சாப்டர் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து திருப்பி கேள்வி கேட்கறாங்க. அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதாவது 10ஆம் வகுப்பு தரத்துல நடத்தப்பட்ட தேர்வுத்தாள்ல இருக்கக்கூடிய பொது அறிவியல்ல யூனிட் 1ல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம ப்ராப்பரா ஏஐ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிசிக்ஸ் இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல இருக்க தலைப்புகள் அப்படின்னு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துனா இதுல சாப்டர் 1ல நம்ம 6th புக்ல ஜியோகிராஃபில இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். 7th சயின்ஸ் புக்ல இருக்கு, 8th 9th சயின்ஸ் புக், 11th ஜியோகிராஃபி புக் இருக்கு. சோ இது நாள் வரையும் நம்ம அப்படிதான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா நம்ம இந்த 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 8th 9th தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுல இருந்தா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் எங்க கேட்கறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அப்ப நடப்பு நிகழ்வுகள்ல பேரிடத்து நிகழ்வுல ஸ்பேஸ் சம்பந்தமா நமக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. விண்வெளி தொடர்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறாங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து கேட்டா இந்த 2 சாப்டர்ல இருந்து கேட்கறாங்க. அதனால ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். இதுல இருந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பருப்பொருள் அளவீடுகள். இது குரூப் 4ல மட்டும் தான் இருக்கு. நமக்கு குரூப் 1லயும் குரூப் 2லயும் கிடையாது. இது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருந்து இருக்கு. ரேரா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அதனால நம்ம ஸ்டார் போட்டு கொடுக்கல. அடுத்து ஜெனரல் சயின்டிபிக் கிளாஸ், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, விசை, இயக்கம், ஆட்டம் சொல்லிட்டு இந்த அறிவியல் விதிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல 8th 9th 10th 11th. ஆனா நமக்கு எது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 9th 10th 11th தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அங்கிருந்து தான் கேள்வி வருது. 11th புக்ல கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. ஆனா 11th and 12th கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அதுவும் நம்ம அப்கமிங் நம்ம குரூப் 4 கிளாஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போறேன். அதனால நீங்க இந்த பாரத்தை ஏன் மேல போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை படிக்க வச்சு இந்த பொது அறிவியல்ல 5க்கு 5 எடுக்க வைக்கிறது அப்படின்னு என்னுடைய பொறுப்பாகவும் கடமையா நான் ஆக்கிக்கிறேன். நீங்க ரெகுலரா நம்ம கிளாஸை ஃபாலோ பண்றது, நம்மளோட அகாடமியோட புக்ஸ்ல அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிக்கிறது, ரிவிஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா போதும். அன்றாட இயக்கவியல் மின்னியல் அப்படின்னு பார்க்கும் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ்ல மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா 8th 9th 10th 12th இல்ல 9th and 10th மட்டும் படிச்சா போதும். ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல 8th 12th பாத்தீங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது நம்ம புக்ல நம்ம அகாடமியோட புக்ல எந்த சாப்டர்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். விகே விஜயகுமார் அகாடமி புக்ல எங்க இருக்கு நம்ம இங்க போட்டிருக்கோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். மேக்னட்டிசம் அப்படி பார்க்கும்போது 9th புக்ல படிச்சா போதும். 8th 9th இருக்கு. நம்ம புக்ல சாப்டர் 7ல இருக்கு. லைட் ஒளி பாத்தீங்கன்னா 10th புக் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுல தான் கேள்வி கேட்கலாம். 8th and 9thலயும் இருக்கு சொல்லி பார்க்கலாம். சவுண்ட் அதே மாதிரி 10th புக் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 8th 9thல இருக்கு. ஹீட் பாத்தீங்கன்னா 10th புக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 8th and 9thல இருக்கு. நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10th புக் இம்பார்ட்டன்ட். நம்ம புக்ல சாப்டர் 11ல இருக்கு. இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்த வரையும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தனிமங்களும் சேர்மங்களும் அப்படின்ற டாபிக் நம்ம புக்ல சாப்டர் 12ல இருக்கு. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல 8th and 10th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th 9thலயும் இருக்கு. அது எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த சாப்டர்ல அப்படின்னு போட்டுக்கோம். அது மாதிரி அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படின்றது 8th 9th 10th 9th புக் தான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து கேள்வி நமக்கு ரிப்பீட்டடா வருது. பெட்ரோலியம் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8th புக் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப ரேரா தான் கேள்வி கேட்கறாங்க. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு அது லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப ரேரா கேள்வி கேட்கறாங்க. 8th and 9th புக்ல இருக்கு. மெட்டலர்ஜி உலோகவியல் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட். 10th புக்ல கேள்வி வருது. உணவியல் கலப்படம் அப்படின்னு பார்க்கும்போது உணவியல் கலப்படம் 9th புக் மோர் இம்பார்ட்டன்ட். அதுல கேள்வி கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடா வருது. அடுத்து உயிரியல், அடுத்து கெமிஸ்ட்ரி முடிஞ்சு பயாலஜில உயிரியல் முக்கிய கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 7th 8th 10th தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னும் போது நமக்கு 11th புக்கும் போறாங்க.
9th 11th நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வருது அப்படின்னு. சோ அதுக்கு அடுத்து நம்ம பரிணாமம் அப்படின்னு எடுத்தா பயாலஜிலே வந்து 10th 12th ரேரா தான் கொஸ்டின் கேட்கறேன். வந்து மரபியல கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா 10th 12th நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுல இருந்து நமக்கு ரெகுலரா கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எந்த யூனிட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். உடலியல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 10th 11th புக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸ்டார்ட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நியூட்ரிஷன் உணவியல் அப்படின்னு எடுத்துட்டா 9th புக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். உடல்நலம் மற்றும் சுகாதாரம் 10th புக் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈவன் 7th 9th 12th இருந்தாலும் 10th புக்ல இருக்க அந்த யூனிட் 21 வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம புக்ல சாப்டர் 22, நம்ம புக்கோட சாப்டர் நம்பர் நடுவில் போட்டுருக்கோம். அடுத்து ஹியூமன் டிசீஸ் மனித நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டா 9th and 10th வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 7th 12th இருக்கு. 12th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் போட்டு கொடுத்துங்க. அதுல இருந்து கேள்வி வந்திருக்கு. சுற்றுப்புற சூழல் அறிவியல் அப்படின்னு எடுக்கும்போது 9th and 10th புக் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 12th பிசிக்ஸ் புக்கும் அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் PIB அப்படின்னு ஃபாலோ பண்ணும். நம்ம ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய அகாடமி யூடியூப் சேனல் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். அதை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு சயின்ஸ் டெக் ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துரும். இது இல்லாம நம்ம இப்போ அப்கமிங் குரூப் 4 கிளாஸ்னா உங்களுக்கு அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா நான் சயின்ஸ் டெக் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் நடத்தும் போதே உங்களுக்கு சேர்த்து நடத்த போறேன். அப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து அதில் கவர் பண்ண போறோம். ஈவன் ஃபர்ஸ்ட் டாபிக்கே நமக்கு பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஸ்பேஸ் சம்பந்தமா நமக்கு ராக்கெட் டெக்னாலஜி சம்பந்தமா வந்து என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்க போறோம். இப்போ இதெல்லாம் ஓகே, வந்து இது இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சுலபமா நம்ம எத்தனை டாபிக் படிச்சா நம்ம 5க்கு 5 போடலாம், எத்தனை டாபிக் படிச்சா நம்ம மினிமம் படிச்சா நம்ம வந்து 5க்கு 4 கொஸ்டின் கரெக்டா போடலாம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த டாபிக் என்னென்ன அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ டாப் ப்ரியாரிட்டி நம்ம அனலைஸ் பண்ண லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 8 கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதிகமா யூனிட் 1 அழகு 1ல எங்க இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அடிமகம். கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா ஷாக்கை நீங்க குறைச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணி தான் ஆகணும். அப்ப மொத்தம் எத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னா 11 கேள்வி. நம்ம 8 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 5 கொஸ்டின் தான் இருக்கும், 5 4 இல்லைன்னா 6 இருக்கும். ஏன்னா 5 அப்படி மெயின்டைன் பண்றதும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. மொத்தத்துல 11 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அப்ப அதிகமா அதுல தான் கேட்டிருக்கேன். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை எது இருக்குன்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள். இதுலன்னா நம்ம எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல குரூப் 4 எக்ஸாம்ல இதுதான் நமக்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3வது வந்து மனித நோய்கள், 4வது வந்து உயிரினங்களின் வகைப்பாடு, 5வது வந்து விசை அழுத்தம் ஆற்றல் சொல்லி அறிவியல் விதிகள், 6வது வந்து தனிமங்களும் சேர்மங்களும், 7வது வந்து மின்னியல் மற்றும் காந்தவியல், 8வது வந்து உடலியல், பேரண்டத்தின் இயல்பு 9வது, மரபியல் வந்து 10. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சாலும் சரி, இல்ல எனக்கு வந்து 5க்கு 5 கேள்வி நான் கரெக்டா பண்ணும், இல்ல 5க்கு 4 போட்டா கூட எனக்கு போதும், எனக்கு சயின்ஸ்னாவே ஒத்து வராது, 10ஆம் வகுப்பு நான் 10th வரையும் சயின்ஸ் படிச்சா அதுக்கப்புறம் சயின்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா கால் பண்ணாங்க. உங்களுக்காகவே இருக்கு. என்னன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பா நீங்க கால் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் அதுல தான் வருது. அது நம்ம அகாடமியே உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். நான் கிளாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போறேன் சொல்லிமுக்கலாம். அப்ப என்னுடைய கிளாஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாவே போதும் ஃப்ரெண்ட், வந்து கண்டிப்பா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகி வந்துடும் சொல்லிமுக்கலாம். ரெண்டாவது வந்து இயற்பியல் அப்படின்னு எடுக்கும்போது மொத்தம் நமக்கு வந்து 3 தலைப்பு அப்படின்னு போயிடலாம். பேரண்டத்தின் இயல்பு, அறிவியல் விதிகள்ல விசை அழுத்தம் ஆற்றல், மின்னியல் மற்றும் காந்தவியல். இந்த 3 டாபிக் தான் நமக்கு இயற்பியல்ல முக்கியம். எதுக்கு 4 கேள்வி நீங்க கரெக்டா போறதுக்கு, 5க்கு 4 கேள்வி கரெக்டா போறதுக்கு. வேதியில 2 தலைப்பு படிச்சா போதும். தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படி சொல்லி பார்க்கலாம். உயிரியல் அப்படின்னு எடுத்தா 4 தலைப்பு தான் படிச்சா போதும். மனித நோய்கள், உயிரினங்களின் வகைப்பாடு, உடலியல், மரபியல். அப்ப மொத்தமாவே நீங்க எத்தனை தலைப்பு படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், இல்ல டோட்டலா நம்ம டோட்டல் போட்டோம் அப்படின்னா வந்து 10 தலைப்பு தான் இருக்கு நடப்புகளோட சேர்த்தா. இந்த 10 தலைப்பு நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே என்ன ஆகும்னா நீங்க 5க்கு 4 கேள்வி கண்டிப்பா போட்டுருவீங்க. இதை நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லி பார்க்கலாம். ஏன்னா 28 தலைப்பு இருந்தாலும் 5 கேள்வி தான் கேட்க முடியும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி அதுல தான் ரிப்பீட்டடா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் 5க்கு 5 போடணும், 28 தலைப்பும் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. அங்கேயும் வந்து இன்னும் சுலபமா ஆக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க 5க்கு 5 போடணும், 100% ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க 28 தலைப்பு படிக்க வேணாம், இந்த தலைப்பு படிச்சா போதும் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருந்து கேள்வி வருது. கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம் நம்மளுடைய கிளாஸஸ். அடுத்து இயற்பியல் எடுத்துன்னா பேரண்டத்தின் இயல்பு, அறிவியல் விதிகள், விசை அழுத்தம் ஆற்றல், மின்னியல் காந்தவியல். இப்போ ஒளியும் அணுக்கரு இயற்பியலும் ஆட் பண்ணியிருக்கோம். வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த 3 தான் பார்த்தோம். இப்போ இந்த 2 பிசிக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. வேதியியல் பொறுத்தவரை அப்படியே தான் இருக்கு, 2 தலைப்பு தான். தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள் காரங்கள் உப்புகள் சொல்லி 2 தலைப்பு தான். உயிரியல் வந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்புகள் எல்லாமே நம்ம கூடுதலா தலைப்பு ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனித நோய்கள், உயிரினங்களின் வகைப்பாடு, உடலியல், மரபியல், பேரண்டத்தின் இயல்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எடிட் பண்ணும்போது இங்க போட்டாங்க. மேல வரணும் மொத்தம். அப்ப பேரண்டத்தின் இயல்பு மேலே வந்துருச்சு. அப்ப இந்த தலைப்பு வந்து நம்ம தூக்கிடலாம். அப்ப சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அப்படிமுக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம டோட்டலா வந்து இதுல 5 தலைப்புகள். பேரண்டத்தின் இயல்பு மேல வந்துருச்சு, அது இங்க திருப்பி ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்ப தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிசிக்ஸ்ல வந்து இயற்பியல்ல வந்து 5 தலைப்புகளும்,
வேதியில 2 7, அதுக்கு அடுத்து நமக்கு வந்து உயிரியல வந்து 5 தான் வந்து, ஏன்னா நம்ம பேரண்டல் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்ப 5, அப்ப இது ஒரு 5, இது ஒரு 5 10, இது ஒரு 2 12, அப்புறம் நடப்பு 3 13. அப்ப 13 தலைப்புகள் படிச்சீங்கன்னா நீங்க 5க்கு 5 டெஃபினட்டா போட்டுடலாம். நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 8 கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம இதுதான் கன்க்ளூட் பண்றோம். அதே மக்களும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு இந்த ஆர்டர்ல படிக்கலாம். அதே மாதிரி நீங்க 5க்கு 4 போடணும்னாவே இதை படிச்சா போதும் 10 தலைப்பு. அதே 5க்கு 5 போடணும்னா இந்த 13 தலைப்பு படிக்கணும். 28 தலைப்புகள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 28 தலைப்புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், டீகோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டோம் படிக்கலாம். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு தயாரானீங்கன்னா எதை புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு கொஸ்டின்ல 600, ஒரு மார்க்ல 600 பேர் இருப்பாங்க, அதான் ஒரே ரேங்க். அப்ப வருவீங்க. சோ அப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொரு 1.5 மார்க் வாங்க நம்ம முன்னாடி போயிடுவோம். அப்ப 7.5 மார்க் நீங்க சயின்ஸ்ல எடுத்தீங்கன்னா நீங்க 4000 பேரை பின்னுக்கு தள்ளி நீங்க முன்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனதில் நிறுத்தணும். சரி, இதெல்லாம் நான் போய் தேடி படிக்கணுமா அப்படின்னா அந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. ஸோ அதுக்காக நம்ம அகாடமியில் என்ன பண்ணிருக்கோம்னா பொது அறிவியலுக்கு பிரத்யேகமா குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஒரு புத்தகம் போட்டிருக்கோம் சொல்லிமுக்கிறோம். ஸோ அப்ப பல புத்தகங்களை தேடி நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை சொல்லிமுக்கிறோம். ஸோ நம்மளுடைய புக்கோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ முழுமையான பாடத்திட்ட தயாரிப்பா வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த முக்கிய தலைப்புகள் அது முறையாகவும் தொடர்ச்சியாகவும் தொகுக்கப்பட்டு முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் புக்ல. அப்புறம் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய தலைப்புகள் அது நம்ம இடம்பெற்றிருக்கேன். தரமான வெளிநூல் அவுட் சோர்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் அரசு அறிக்கைகள் வெளியீடு அதையும் நம்ம வந்து நம்ம புத்தகத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பா நம்ம யூனிட் 5 எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அது நிறைய ஆட் பண்ணிருப்போம். நடப்பணிகளும் நம்ம தொடர்பு படுத்திருக்கோம் வந்து. அதே மாதிரி எளிதில் நீங்க நினைவு வச்சுக்கிறதுக்காக அது குறிப்புகளும் அட்டவணைகள் வரைபடங்கள் ஒன்லைனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வினாக்கள் மற்றும் எம்சிக்யூ அப்படின்றது வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டார் போட்டே கொடுத்துரும். ஸோ நீங்க அதை நல்லா படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப சுலபமா இந்த தேர்வுக்கு தயாராகிறது இந்த புத்தகம் சப்போர்ட்டிவா இருந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே நேரத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் முழுமையான வெற்றி அப்படின்னா வந்து நம்ம அனைத்து சப்ஜெக்டையும் கவர் பண்ணோம். ஸோ அதுக்கான 8 புக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த 8 புக்கு அப்படின்றது என்னன்னா எஸ்சிஆர்டி சமச்சீர் புக் இருக்குல்ல, அதை கவர் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ணிருக்கோம். அவுட் சோர்ஸ் கவர் பண்ணிருக்கோம் படிமுக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜாகிரபி அப்படின்னா குல்லர் புக் வந்து கவர் பண்ணிருக்கோம், அது அவுட் சோர்ஸ் வந்து. அதே வந்து வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடேசன் புக் கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாலிட்டின்னு லட்சுமியான் புக்கு கவர் பண்ணிருக்கோம். பொருளாதாரம் அப்படின்னா வந்து பாலிசி நோட்ஸ் நிதின் சிங்கானியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பல புத்தகங்களை நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். அந்த மேக்ஸ் அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய எஸ்டிஆர்டி புக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஐவிபி எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு மற்ற எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஆட் பண்ணி தான் இதுல கொண்டு வந்திருக்கோம். பைலிங்குலா இருக்கும். அந்த பொது தமிழ் சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம அவுட் சோர்ஸ் அப்படின்றது பல நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்டார் போட்டு கொடுத்து அந்த எஸ்சிஆர்டி அப்படின்னு கவர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் கவர் பண்ணதான் நம்மளுடைய புக்கா வந்து இருக்கு படிமுக்கலாம். ஸோ நம்ம புக் ஆர்டருக்கு நம்மளோட வெப்சைட் அப்படின்றது நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபைனலா கீழே வந்து மொபைல் நம்பருக்கு அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் படிமுக்கலாம். ஸோ மிக குறைந்த விலையில தான் இந்த புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரமான புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஒரே இடத்துல நீங்க படிச்சு முடிச்சலாம். ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நீங்க இந்த புக்கை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதை நல்லா ரிவிஷன் பண்ணி இந்த புத்தகங்கள் இருக்கு அப்படின்ற இந்த பலத்தோட தைரியத்தோட நீங்க எக்ஸாம் ஆல் போனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் படிமுக்கிறது. ஸோ நம்ம மாதிரி தேர்வுகள் அப்படின்னு எழுதி பார்க்கிறது ரொம்ப அவசியம். நம்ம போஸ்டல் டெஸ்பாட்ச் வந்து பல மாணவர்கள் கேட்டிருக்கோம். அப்படியே டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ல எக்ஸாக்டா இருக்கணும் அந்த ஃபாண்ட், அந்த கொஸ்டின் பேப்பர் திக்னஸ், அந்த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மனசுல நிறுத்திட்டு நம்ம போஸ்டல் டெஸ்பாட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்கோம். அதே ஆன்லைன் டெஸ்பாட்ச் இருக்கு. ஸோ இந்த போஸ்டல் டெஸ்பாட்ச்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 15000 கேள்விகள் அப்படின்றது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு. இதுல உங்களுக்கு டாபிக் வைஸ் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இது குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது ஆட் பண்ணிருக்கோம். அப்ப தினமும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அந்த டாபிக் சம்பந்தமா குரூப் டிஸ்கஷன் அப்படின்றத நம்ம அகாடமில இருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி நடத்துவாங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து செப்பரேட்டா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அது வந்து ஆன்லைன்ல. அந்த டெஸ்ட் இல்லாம அடிஷனலா இது வந்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ல எக்ஸாக்டா அந்த கொஸ்டின் பேப்பர் OMR சொல்லிட்டு அந்த பேட்டர்ல கண்டக்ட் பண்றோம். இதுவும் மிக குறைந்த விலையில தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்கோம். நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9384703992 நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். ஸோ அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமை நீங்க சிறப்பா வந்து பண்ணணும், கான்பிடென்ட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நம்மளுடைய புக் மெட்டீரியல் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.